அன்பு நம்ம மேல அளவற்றதா இருக்கிறது. परमेश्वर की जो प्रेम है वो अनादि से हमारे पर भरपूरता से रहता है. இந்த நாட்களில் நம்முடைய மிஷனரிகளை நீங்கள் நினைத்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். इन दिनों में हमारे देश के जो हर मिशनरियों को आपके प्रार्थना में याद करने के लिए हम विनती करते हैं. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள். उनके लिए हर एक दिन आप प्रार्थना कीजिए. ஹல்லேலூயா हालेलुया ஆமென் आमेन. ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலே பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. हमारी प्रार्थना को सुनकर परमेश्वर निश्चय हमारे देश में एक बदलाव दिखाएंगे. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். हालेलुया बोलेंगे. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஆமென் आमेन. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. ஹல்லேலூயா ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. ஆண்டவரே என்னுடைய தேவனும் நீங்க தான் ஆண்டவரே, என்னை நடத்துகிற தேவனும் நீங்க தான் ஆண்டவரே. मेरा परमेश्वर मुझे अगुवाई करने वाला आप ही हैं. ஜீசஸ் இங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. ஆண்டவரே உங்க அன்பை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. आपके प्रेम के अलावा हमारे लिए कोई இந்த नहीं है. நேரத்தில் எங்களோடு பேசும், इस वक्त हमारे संग बात कीजिए. இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படும், इस वक्त हमारे बीच में आप मंडलाएं. எங்கள் நடுவிலே நீர் உலாவும்படியாக ஜெபிக்கிறேன். हमारे बीच में आप मंडलाने के लिए हम प्रार्थना இயேசுவின் करते हैं. நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करता हूं जीवंत अच्छे पिता. ஆமென் आमेन ஆமென் आमेन ஆமென் ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. परमेश्वर हमारे संग बात करे. ஹல்லேலூயா हालेलुया ஆமென். आमेन. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको चुना है. நாம் அவரை தெரிந்தெடுக்கவில்லை, हमने उनको नहीं, அவர் நம்மை தெரிந்தெடுத்து बल्कि उन्होंने हमें நம்மளை चुनकर வேறு பிரித்து हमें अलग करके அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். उनकी इच्छा को पूरा करने के लिए ही परमेश्वर ने रखा हुआ है. ஹல்லேலூயா சொல்ல தேவன் உதவி செய்வாராக. हालेलुया कहने के लिए प्रभु हमें सहायता करे. हालेलुया. நான் ஏன் இருக்கிறேன், मैं क्यों रहता हूँ, நான் ஏன் வாழணும். मैं क्यों जीना है. நாட்களிலே इन दिनों में நம்மை விட अपने से भी बढ़कर பலசாலிகள், जो शक्तिशाली लोग, நம்மை விட हमसे भी திறமசாலிகள், जो टैलेंटेड व्यक्ति நம்மை हैं, விட हमसे भी बढ़कर பணத்திலும் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் அழகிலும் சிறந்தவர்கள் जो पैसे में, धन में, जो सुंदर में भी जो बहुत बड़े व्यक्ति இந்த பூமியை விட்டு போன பொழுதும் इस पृथ्वी को छोड़ दिए हैं, फिर भी கிருபையாய் தேவன் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். अनुग्रह से परमेश्वर ने इन दिनों को हमारे लिए दिया है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, आप कोई भी साधारण लोग नहीं நீங்கள் हैं. அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை जो தெரிந்தெடுத்திருக்கிறார். असाधारण कार्य को करने के लिए परमेश्वर ने आपको मेरे को चुना है. நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. हमें परमेश्वर ने क्यों चुना है, उसका कारण क्या है, प्रभु इन दिनों में हमसे बात करे. ஹல்லேலூயா हालेलुया ஆமென். आमेन. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், यिर्मयाह को देखकर परमेश्वर कहते हैं, தாயின் கருவிலே உருவேறுவதற்கு முன்பதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். माँ के गोद में तेरी उत्पन्न होने से पहले ही मैंने तुझे चुन लिया है. ஹல்லேலூயா हालेलुया ஆமென். आमेन. சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संगीत 139 में इस प्रकार कहा है, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. मेरे खोग को आपकी दृष्टि ने देखा है. நம்முடைய கருவை கர்த்தர் கண்டிருக்கிறார். हमारे खोग को परमेश्वर की दृष्टि देखा है. ஹல்லேலூயா हालेलुया. இதுவரை நடத்தின தேவன் अब तक अगुवाई किया हुआ परमेश्वर இந்த நிலைமையிலே நீ குழம்பிக் கொண்டிருக்கிற अनेक குழப்பங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார். तो इस गड़बड़ की परिस्थिति में परमेश्वर तुम्हें सही जवाब रास्ता दिखाने वाला वो परमेश्वर रहता है. ஹல்லேலூயா हालेलुया. இந்த நாள், ये जो दिन, இந்த சூழ்நிலை ये जो परिस्थिति, தேவனே முன்குறித்ததா இருக்கிறது. ये परमेश्वर ने ही पहले से चुनकर रखा है. அவருடைய வீடுகளிலே இருக்கிற நமக்கு தேவன் பாதுகாப்பும் அரணுமா இருக்கிறார். उनके घर पर जो रहने वाले हमें परमेश्वर रक्षा करता है, वो हमारे लिए घर रहता है. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். इसलिए आपको घबराने की आवश्यकता नहीं. ஹல்லேலூயா சொல்ல தேவன் உதவி हालेलुया செய்வாராக. कहने के लिए प्रभु सहायता என்னோடு करें. கூட சேர்ந்து the book of Ephesians chapter 3
मेरे साथ में मिलकर आप लोग इफिसियों की किताब 3 अध्याय ले लेंगे। எபேசியர் 3 அதிகாரத்திற்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். इफिसियों की जो किताब 3 अध्याय के और हमारे पवित्र शास्त्र को देखेंगे। அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தமிழிலே. उसके 9वां वचन से लेकर 13 वचन तक आपके लिए हम पढ़ते हैं। தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. और सब पर ये बात प्रकाशित करूं कि उस भेद का प्रबंध क्या है जो सबके सृजनहार परमेश्वर में आदि से गुप्त था, ताकि हब कलीसिया के द्वारा परमेश्वर का विभिन्न प्रकार का ज्ञान उन प्रधानों और अधिकारियों पर जो स्वर्गीय स्थानों में है प्रकट किया जाए, उस सनातन मनसा के अनुसार जो उसने हमारे प्रभु मसीह यीशु में की थी, जिसमें हमको उस पर विश्वास करने से साहस और भरोसे के साथ परमेश्वर के निकट आने का अधिकार है। इसलिए मैं विनती करता हूं कि जो क्लेश तुम्हारे लिए मुझे हो रहे हैं उनके कारण साहस न छोड़ो, क्योंकि उनमें तुम्हारी महिमा है। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் 2வது பகுதி. जो इफिसियों के 5वां अध्याय 29 जो वचन के दूसरे भाग, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல जिस तरह परमेश्वर कलीसिया को पालन पोषण करता है उसी तरह। அல்லேலூயா हालेलुया ஆமென் आमेन। கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல परमेश्वर जिस तरह कलीसिया को पालन पोषण करता है उसी तरह சபையை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். कलीसिया को संभालने वाला परमेश्वर है। ஏன் அவர் காப்பாற்ற வேண்டும் என்றால் क्यों वो संभालता है, कारण क्या है? அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபை. उनके लहू से उद्धार किया गया कलीसिया है। எனவேதான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए पतरस को देखकर परमेश्वर कहते हैं, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. इस पत्थर पर मेरी कलीसिया बनाऊंगा, अधोलोक की फाटक उसकी हानि नहीं पहुंचाएगी। பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், पौलुस लिखते वक्त लिखता है 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, पहला कोरिन्थियों के 3 अध्याय में, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். तुम ही परमेश्वर का मंदिर हो। நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். हम परमेश्वर का मंदिर रहते हैं। நம்மை தேவன் இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். हमें परमेश्वर ने उनके लहू से उद्धार किए हैं। நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது आप और मैं जो उद्धार पाए हैं நம்முடைய திறமையினால் அல்ல, हमारे ताकत के कारण नहीं, நம்முடைய அழகை வைத்து அல்ல, हमारे सुंदर के कारण नहीं, நம்முடைய படிப்பை வைத்து தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. हमारे पढ़ाई के कारण परमेश्वर ने हमारी उद्धार नहीं की, நம்முடைய வருமானத்தை வைத்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. हमारे कमाई को देखकर प्रभु ने हमें उद्धार नहीं की। அவர் நம்மை ரட்சித்தது அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியே. वो जो परमेश्वर ने हमें उद्धार किया है वो उनकी अनादि निर्णयता था। இந்த நேரத்திலே इस समय में இந்த இடத்துல இருப்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். इस जगह पर रहना परमेश्वर की जो पहले से चुना हुआ वो उनकी निर्णय है। தேவன் परमेश्वर உங்களை அவருடைய ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். आप लोगों को उनके मंदिर के समान उन्होंने चुना है। எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், कितने भी परिस्थिति बदल जाए, அல்லேலூயா, हालेलुया, அக்கினியிலே உங்களை கொண்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், आग के भट्टे में आपको डालने की परिस्थिति भी आए, உங்களை காப்பாற்றக்கூடிய கடமை என் ஆண்டவராகிய இயேசுவிற்கு ஒருவருக்கு மாத்திரம் உள்ளது. उस वक्त में आपको रक्षा करना, बचाना करना वो जो मेरा परमेश्वर का भाग है। हालेलुया, சொல்ல தேவன் உதவி செய்வாரா? हालेलुया कहने के लिए प्रभु सहायता करे। அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், परमेश्वर रखा हुआ एक बड़ा योजना, ஒரு பெரிய திட்டம் என்று ஒன்று உண்டு. एक बड़ा योजना करके एक रहता है. அந்த திட்டத்தை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். उनकी योजना को इन दिनों में हम जानना है. அவர் உங்களை காப்பாற்றுவார். वो परमेश्वर आपको बचाएंगे. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். कोई भी परिस्थिति में परमेश्वर आपकी रक्षा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. உங்களை காப்பாற்றக்கூடிய கடமை அவருக்கு ஒருவருக்கு உள்ளது. आपको रक्षा करने का जो भाग उस परमेश्वर को ही रहता है. ஏனென்றால் क्योंकि உங்களை ரட்சித்தது அவர், आपको उद्धार किया हुआ परमेश्वर உங்களுடைய वही பாவத்தை है. மன்னித்தது அவர், हमारे पापों को क्षमा किया हुआ परमेश्वर वही நோய்களை है. குணப்படுத்தினது அவர். आपके बीमारी से चंगाई देने वाला परमेश्वर वही है. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய ரட்சிப்பினாலே நீங்கள் இன்றைக்கு சபையிலே ஒரு அங்கமா இருக்கிறீர்கள். उनके उद्धार के कारण आज आप लोग इस कलीसिया में एक आंगन बने हो. தேவ பிள்ளையே, प्रभु के लोगों, தேவன் தெரிந்தெடுத்ததின் நோக்கம், परमेश्वर ने चुना हुआ उसका कारण, எதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார்? किस काम के लिए प्रभु ने आपको चुना है. அல்லேலூயா. हालेलुया. நான்கு காரியங்களை குறித்து நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க हम போகிறோம். 4 कार्य के बारे में ध्यान करके हम प्रार्थना करने वाले हैं. ஆமென். आमेन. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा अध्याय के 10वां वचन அந்த कहता है, அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, जो उस विभिन्न प्रकार का ज्ञान उस कलीसिया में दिखाई पड़ने के लिए, அந்த அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, वो विभिन्न प्रकार का जो ज्ञान है कलीसिया के द्वारा जो हमें प्रकट होने के लिए, பாருங்க, देखते हैं ஒரு அனந்த ஞானம் जो एक विभिन्न प्रकार का அதை எங்க ज्ञान, வைத்து வைத்திருக்கிறார்? उसे कहां पर प्रभु ने அதை रखा हुआ है. சபையிலே கர்த்தர் வைத்து उस வைத்திருக்கிறார். ज्ञान को परमेश्वर ने कलीसिया में रखा हुआ அப்ப है. சபையிலே ஒரு மனிதன் இருப்பாரேயானால் तो यदि कलीसिया में एक इंसान रहता है तो அந்த அனந்த ஞானத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். वो विभिन्न प्रकार का ज्ञान के बारे में हम समझ அது पाएंगे. எப்படிப்பட்டது? वो किस प्रकार का है. அது மனிதனுடைய மூளையினால் புரிந்து கொள்ள முடியாது. उसे इंसान की दिमाग से समझ नहीं पाएंगे. அந்த அனந்த ஞானத்தை புரிந்து கொள்ள वो வேண்டுமானால் विभिन्न प्रकार के ज्ञान को समझना है तो நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒரு ரகசிய உடன்படிக்கையோடு கூட இருக்க வேண்டும். आप और मैं परमेश्वर के साथ में जो एक गुप्त एक वेदी के साथ रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. அது சாதாரணமான உடன்படிக்கை அல்ல. वो साधारण प्रतिज्ञा नहीं है. ஆண்டவர் परमेश्वर உங்களையும் என்னையும் குறித்து आपके और मेरे बारे में வேறு பிரித்து एक अलग करके எப்படி உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் தெரியுமா? कैसे उन्होंने प्रतिज्ञा किया पता है. இவர்கள் என்னுடைய மணவாட்டி. ये मेरे दुल्हन है. அப்ப மணவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டும்? तो दुल्हन कलीसिया किस प्रकार रहना அது है. பரிசுத்தமா இருக்க வேண்டும். वो पवित्रता से रहना அந்த है. பரிசுத்தம் இருக்கிற இடத்திலே அனந்த ஞானம் வெளிப்படும். जहाँ पर पवित्रता होता है वहां पर विभिन्न प्रकार का ज्ञान प्रकट அந்த होता அனந்த है. ஞானம் பரத்திலிருந்து டைரக்டாய் கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. जो विभिन्न प्रकार का ज्ञान स्वर्ग के होर से आता है. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க आप घुटने टेक कर प्रार्थना करते करते இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமா இருக்கிற உங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அந்த ஞானத்தை ஹல்லேலூயா சபையின் மூலமாய் வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். इस दुनिया के ज्ञानी को जो निर्बलता बनाने के लिए परमेश्वर जो पागल है आपको मेरे को चुनकर ये विभिन्न प्रकार का ज्ञान को इस कलीसिया के द्वारा आपको मेरे को दिया हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. உன்னதங்களில் உள்ள துரைதனங்களும் அதிகாரங்களுக்கும் அவருடைய जो उन प्रधान और अधिकारियों पर जो स्वर्ग स्थानों में है. ஹல்லேலூயா. हालेलुया. பவுல் சொல்லுகிறார் உன்னதங்களில் துரைதனங்களும் पौलुस कहता है उन प्रधानों और अधिकारियों पर அதிகாரங்களுக்கும் उस अधिकारियों पर அவருடைய जो அனந்த उनका ஞானமானது சபையின் மூலமாய் यस उनकी जो विभिन्न प्रकार का ज्ञान उस कलीसिया के द्वारा பாருங்க துரைதனம். देखते हैं प्रधानों. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमेन. எங்க துரைதனம் எங்க இருக்கிறது? कहां पर प्रधानों रहते हैं. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. इसी जगत में है. எபேசியர் 6ஆம் அதிகாரம் इफिसियों के 6वां अध्याय அதனுடைய 10, 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். उसके 10, 11, 12, 13 वचन हम पढ़ते हुए सुनेंगे. கடைசியாக என் சகோதரரே, आखिर में कहते हैं कि प्रिय भाइयों கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். परमेश्वर में और उनके शक्ति के प्रभाव में बलवंत बनो. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்கிற திராணியுள்ளவர்களாகும்படி
परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों को सामने खड़े रह सको। தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். इस परमेश्वर के सारे हथियारों को बांध लो। ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. क्योंकि हमारा ये मल्ल युद्ध लहू और मांस से नहीं परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार की हाकिमों से और उस दुष्टता की आत्मिक सेनाओं से है जो आकाश में है। துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட வேண்டுமானால் इस प्रधानों से अधिकारियों से अगर लड़ना है तो தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के उस हथियार को बांध लेना है। தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எங்க இருக்கிறது? परमेश्वर का सारे हथियार कहां पर होता है? சபையில் இருக்கிறது. कलीसिया में होता है। சபையிலே कलीसिया में நாம் ஒருமனப்படும் பொழுது हम जब एक मन में होंगे துரைதனம் तब ये प्रधानों अधिकारियों பிரபஞ்சத்தின் லோகாதிபதி जो इस संसार के जो अंधकार के हाकिमों வானமண்டலத்தில் உலாவுகிற பொல்லாத ஆவி जो आकाश में जो घूमता हुआ दुष्ट आत्मिक सेना எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ये सब से हमें विजय देने वाला प्रभु मसीह हमारे साथ रहता है। हालेलुया हालेलुया। நம்முடைய கூடாரங்களிலே हमारे कलीसियाओं में என்ன சத்தம் உண்டாயிருக்க வேண்டும்? किस प्रकार की आवाज उठना है? புலம்பலின் சத்தம் அல்ல, जो बुड़बुड़ाहट की आवाज नहीं, गंभीर सत्तम இருக்க வேண்டும். यस आनंद छावनी की आवाज उठना है। காரணம் என்ன? कारण क्या है? சபையிலே आनंद ஞானம் வெளிப்படுகிறது. कलीसिया में विभिन्न प्रकार का ज्ञान प्रकट होता है। हालेलुया। हालेलुया। கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर के भय मानना ही ज्ञान का शुरुआत है। आमेन। आमेन। ஏன்? क्यों? உலகம் இன்றைக்கு இப்படி இருக்கிறது. दुनिया संसार आज इस प्रकार है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. परमेश्वर का भय नहीं मान रहे हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியினாலே परमेश्वर पर भय नहीं मान रहे हैं, इसीलिए தேவன் யார் என்று கேட்கிறான். परमेश्वर कौन है करके सवाल தேவன் करते எங்கே हैं। இருக்கிறார் என்று கேட்கிறான். परमेश्वर कहाँ रहते हैं करके सवाल தேவ करते हैं। பிள்ளைகளே, प्रभु के लोगों, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். परमेश्वर नहीं है करके निर्बुद्धि लोग कहते हैं मन में। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। இத்தனை ஆண்டுகள் इतने साल இலவசமாய் जो मुफ्त में அவருடைய காற்று சுவாசித்தோம். उनके जो उस वायु को हमने श्वास किया இன்னைக்கு है, பாருங்க, आज देखते हैं ஆக்சிஜனை பல நாடுகளிலிருந்து கொண்டு வர்றாங்க. ऑक्सीजन को कहीं बाहर देश से लेकर आ रहे நம்ம हैं। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். हमारा परमेश्वर कितना भला है। அவர் சபையை நேசிக்கிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவராய் वो இருக்கிறார். कलीसिया से प्रेम रखता है, इसलिए आपको मेरे को प्रभु ने रक्षा दिया है। அவர்களை விட நீங்களும் நானும் நல்லவர்கள் அல்ல. उन लोगों से बढ़कर आप और मैं अच्छे लोग नहीं हैं। பாவிகளாய் இருக்கும் பொழுது, जो पापी थे तब, பாவியாகி எனக்கு जो पापी मुझ पर, அது பரிசுத்தமான தேவன் பலியாகி उस पवित्र परमेश्वर मेरे लिए बलि என்னை होकर அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். हमें परमेश्वर ने उनके संतान हमें बनाया है। ஹalleluya. हालेलुया। சபையின் மூலமாய் வெளிப்படுகிற அந்த அனந்த ஞானம், कलीसिया के द्वारा प्रकट होता हुआ उस अनबिन प्रकार की ज्ञान, அந்த சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு कलीसिया के अंदर रहने वाले हमें துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளுக்கும் ஹalleluya வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளிலிருந்தும் தேவன் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने इस प्रधानों से, अधिकारियों से और इस संसार के अंधकार के हाकिमों से और आकाश में जो घूमता हुआ दुष्ट आत्माओं की सेनाओं से बचने का प्रभु कलीसिया में हमें अधिकार दिया हुआ है, रक्षा कर रखा हुआ है। எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். इफिसियों के 4 अध्याय 27 वचन कहता है, और न शैतान को अवसर दो। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். कलीसिया के अंदर हम रहते हैं। சபைக்குள்ளே நாம் இருந்து கொண்டு कलीसिया के अंदर रहते ही சாத்தானுக்கு இடம் கொடுத்துறோம். और शैतान को भी हम अवसर देते हैं। ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க. आदम हवा वाटिका के अंदर ही थे। ஆமென். आमेन। அவர்கள் செய்த பாவம், उन्होंने किया हुआ அவங்க செய்த पाप, ஒரு காரியம், उन्होंने किया हुआ जो कार्य है என்ன காரியம்? वो क्या था? ஆமென். आमेन। காட்டு மிருகங்களை நாட்டு மிருகங்களை தனித்தனியா பிரிக்க சொன்னாங்க. जो जंगल की पशु है और जो वन पशु है उसे अलग अलग करने के लिए कहा था। ஆமென். आमेन। இவங்க இருந்த இடம், ये जो वाटिका में थे वो நாட்டு जगह, மிருகத்தை வைக்க வேண்டிய இடத்துல நாட்டு மிருகத்தை வச்சிருக்கணும். जंगली पशु जहाँ पर रहना है उसे वहां पर रखना था। காட்டு மிருகத்தை வைக்க வேண்டிய இடத்துல காட்டு மிருகத்தை जहाँ வச்சிருக்கணும். पर वन पशुओं को रखना है वहां पर वन पशुओं की तरह रखना था। பாருங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துட்டு. देखते हैं कि वहां पर अदन वाटिका के अंदर सांप आ गया। என்ன காரணம்? कारण क्या है? கவனக்குறைவு. उनके जो ध्यान नहीं था। பாம்பு எங்க இருக்கணும்? वो जो अजगर सांप कहाँ पर रहना है? எங்க இருக்கணும்? कहाँ पर रहना है? காட்டுக்குள்ள.
वो जंगल के अंदर। ஆமென் आमेन ஹalleluya हालेलुया। பெரிய தோட்டத்துக்குள்ள बड़े उस वाटिका के अंदर வழி அமைச்சு கொடுத்தாங்க वहां पर उन्होंने रास्ता खोल के दे दी। பாருங்க அது தந்திரமாய் உள்ள வந்தது देखते हैं वो चालक से अंदर आ இன்னைக்கு गया। தந்திரமாய் சில காரியங்களுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமா आज क्या हम चालक की तरह कुछ कार्य में गलती में गुप्त में पड़े हैं क्या? ஹalleluya हालेलुया। தந்திரங்களினாலே उस चालक के कारण பல யோசனைகளினாலே अनेक जो सोच के कारण சிக்குண்டு தவிக்கிற நமக்கு जो फंसे हुए जो गड़बड़ में पड़े हैं हमें ஆமென் சத்துருடைய கையிலே ஒருவேளை நாம் விழுந்து வழி தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கலாம் शत्रु के हाथों में गिर पड़कर मुझे रास्ता नहीं दिख रहा है बोलकर हम गड़बड़ में रह सकते हैं। தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் परमेश्वर आज आपको मेरे को देखकर कहते हैं ஹalleluya हालेलुया। என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவது मेरे कलीसिया को मैं बनाऊंगा अधोलोक की நீங்கள் फाटक उस எந்த कहानी नहीं சூழ்நிலையில் पहुंचाएगी। கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அந்த சூழ்நிலையின் தந்திரங்கள் நிச்சயமாய் துரைதனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் ஹalleluya வானமண்டலத்தில் உலாவுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் தேவன் முறியடித்து இந்த நாளிலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் आमीन। आप किसी भी प्रकार की बंधन में बंधे रहे तो भी परमेश्वर जो आज आप लोगों के जीवन में उस प्रधानों से अधिकारियों से उस अंधकार के हाकिमों से और जो आकाश में दुष्ट आत्मा की जो सेनाओं से प्रभु आज आपको छुटकारा देकर आपकी ओर रक्षा करने वाला रहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இரண்டாவது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் दूसरा परमेश्वर करता हुआ एक कार्य है। அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் உங்களை சிநேகித்தார் जो उनकी अनादि निर्णय के साथ प्रभु ने आपसे प्रेम किया है। ஹalleluya हालेलुया। அநாதி தீர்மானம் जो उनकी अनादि जो தேவ निर्णय பிள்ளைகளே प्रभु के लोगों இந்த சூழ்நிலை வரும் என்பது என் ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து ये வைத்திருக்கிறார் परिस्थिति आने वाला है करके परमेश्वर इस संसार के उत्पन्न होने से पहले ही उन्होंने जानकर रखा है। நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்தேயு 24 அதிகாரத்திலே தெள்ள தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் आप और मैं इसे जानना है बोलकर मत्ती के 24वें अध्याय में इसके बारे में एकदम खुल्लम खुल्ला लिखा हुआ है। இந்த சூழ்நிலையின் வழியாய் தான் நாம் கடந்து செல்ல வேண்டும் इस परिस्थिति के द्वारा ही हमें होकर जाना है। தேவன் அவருடைய அநாதி தீர்மானம் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் जो परमेश्वर उनकी जो अनादि उस निर्णय को हमारे जीवन में इस परिस्थिति में से ही पूरा करने के लिए उन्होंने निर्णय किया है। ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார் हर एक वक्त में हर एक समय में प्रभु एक एक को लेकर इस्तेमाल करते हैं। ஹalleluya हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு கர்த்தர் மோசே எடுத்தார் इस्राएल लोगों को अपने पापों से जो छुटकारा देने के लिए प्रभु ने मूसा को चुन लिया था। மோசே மரித்த பின்பு கர்த்தர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக யோசுவாவை தெரிந்தெடுத்தார் मूसा के मृत्यु होने के बाद में इस्राएल लोग कानान देश में प्रवेश करने के लिए यहोशू को प्रभु ने चुना था। தாவீதை தெரிந்தெடுத்தார் दाऊद को प्रभु ने चुना था। ஒவ்வொரு பரிசுத்தவான்களை தெரிந்தெடுத்த தேவனாகிய கர்த்தர் हर एक पवित्रवानों को चुना हुआ இந்த परमेश्वर பேண்டமிக் சூழ்நிலையில இதிலிருந்து நாம் ஜெயம் பெறுவதற்கும் தேசத்தை பாதுகாப்பதற்கும் தேவன் அநாதி தீர்மானத்தின்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் தேவன் இந்த நாட்களிலே தெரிந்தெடுத்திருக்கிறார்। परमेश्वर इस कोरोना के पैंडेमिक में से जो हमारे देश के लोगों को छुड़ाने के लिए जो प्रभु ने घुटने टेकने वाले आपको मेरे को प्रभु ने चुन के रखा हुआ है। சத்ரு ஜெயம் எடுக்க முடியாது। जो शत्रु जो है कभी विजय नहीं पा सकता है। பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதாக। अधोलोक की द्वार बंद हो जाए। இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும்। इस उपवास के दिनों में आप लोगों को एक निर्णय लेना है। நான் நரகத்திற்கு வாசலை திறந்து கொடுக்கிறவன் அல்ல, நரகத்தின் வாசலை அடைக்கிற ஒரு ஜெப வீரனாய் நான் மாறுவேன்। मैं नरक के होर से जो फाटक को बंद करने वाला प्रार्थना वीर बनूंगा। யார் மரித்தால் எனக்கு என்ன என்றல்ல, कोई भी मर जाए तो मुझे क्या है करके नहीं रहूंगा। இயேசுவோடு கூட இருந்த சீஷனை இந்தியாவிற்கு அனுப்பி இந்திய தேசம் இயேசுவுக்கு வேண்டும் என்றது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம்। जो यीशु के साथ रहने वाले जो चेला है उसे हमारे भारत देश में भेजकर ये जो भारत देश के लोग परमेश्वर की रक्षा पाना है, छुटकारा पाना है बोलकर ये प्रभु यीशु का निर्णय था। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, इसे सुनने वाले प्रिय भाइयों बहनों, உங்களை குறித்த ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்। आपके बारे में जो परमेश्वर की योजना है आपकी जिंदगी में पूरा होना है। प्रभु, நீர் என் மீது வைத்திருக்கிற இந்த திட்டம் அநாதி தீர்மானம் அது நிறைவேறணும் ஆண்டவரே। आप मुझ पर रखा हुआ जो अनादि जो निर्णय मेरे द्वारा प्रभु पूरा होना है। என் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேறணும்। मेरे परिवार के ऊपर आपने रखा हुआ आपकी इच्छा पूरा होना है। ஹalleluya हालेलुया। நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? मैं किस काम के लिए बुलाया गया பவுல் हूं? சொல்லும்பொழுது சொல்லுகிறார், पौलुस कहते वक्त इस प्रकार कहता
எனக்கு அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். मुझे जो मेरे लिए रखा हुआ जो उस तोहफा के लिए मैं दौड़ रहा हूँ. உங்களுக்கு ஒரு லக் இருக்கிறது. आपके लिए एक लक प्रभु ने रखा हुआ है. हालेलुया हालेलुया हालेलुया. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்களே, நானும் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்ல. सब लोग डर रहे हैं, ऐसे मैं भी डरते रहूंगा, वैसे नहीं रहना. பயப்படுவதற்கு डरने के लिए பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கல. डर की आत्मा प्रभु ने हमें नहीं दिया है. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவி, परमेश्वर जो मुझे दिया हुआ है वो आत्मा, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். इस संसार में रहने वाला इस प्रधानों अधिकारियों इस अंधकार आकीमों का जीतने का एक आत्मा प्रभु ने मुझे दिया है. அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க ஒரு புத்திர ஸ்வீகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். जो अनादि निर्णय से जो बुलाया हुआ हमें परमेश्वर अब्बा पिता करके पुकारने का एक संतान भाग हमें दिया हुआ है. ரோமரிலே சொல்லப்பட்டது போல, जिस तरह रोमियो की किताब में लिखा हुआ है, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே வைத்திருக்கிறார். उसी तरह जो उनके नाम से बुलाए हुए हर एक को वो भलाई कार्य देने के लिए प्रभु ने निर्णय किया है. அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. उससे जो हमारे लिए प्रभु ने रखा है उसे देखने की तरह हमारे आंख नहीं, भले हमारे मन में महसूसता नहीं, हमारे कानों में सुनाई नहीं दिया. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के लोगों, நம் ஆண்டவரிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேரணும். हम परमेश्वर के ओर और उनके निकट होना நாம் है, இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும். और भी उनके करीब हम आना है. என்னை அநாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்திருக்கிறீர். जो अनादि निर्णय के द्वारा परमेश्वर ने मुझे बुलाया है. முதலாவது அனந்த ஞான சபையின் வழியாய் வெளிப்படுகிறது. पहला विभिन्न प्रकार का ज्ञान कलीसिया के द्वारा प्रकट होता है. இரண்டாவது அநாதி தீர்மானத்தின்படி என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். दूसरा जो अनादि परमेश्वर निर्णय के साथ मुझे बुलाया है. மூன்றாவதாக तीसरा, ஆமென், ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று, जो उस एकता की रहस्य क्या है बोलकर, ஐக்கியம், जो एकतापन, நம்ம எல்லாம் பிரிந்து பிரிந்து இருக்கிறோம். हम सब अलग अलग रहते हैं. இன்னைக்கு हाँ, நம்ம இடத்துல காணப்படுகிற ஒரு குறை, हमारे जिंदगी में दिखाई पड़ता हुआ ये कमी, யாரையும் விசாரிக்க மாட்டேங்கிறோம். किसी को हम पूछताछ नहीं करते हैं. ஏன் பாடே பெரிய பாடுன்னு நினைக்கிறோம். मेरा ये हालत बहुत बेकार है करके सोच விசாரித்தா रहे हैं. எங்க பணம் கேட்டுருவாங்களோன்னு நினைக்கிறோம். अगर पूछताछ करेंगे तो क्या पैसे वैसे मांग लेंगे बोलकर हम सोच रहे हैं. ஆமென். आमेन. யாரையும் விசாரிக்க மாட்டேங்கிறோம். किसी की हम पूछताछ नहीं कर पाते हैं. என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுது தெரியுமா? शास्त्र क्या कहती पता है? கடைசி காலத்துல அன்பு தணிந்து போய்விடும். जो अंतिम दिनों में जो प्रेम टल जाएगी. ஒரு காலத்துல சபைக்கு உள்ள வர்றாங்கன்னா, कुछ दिनों के पहले कलीसिया के अंदर आते हैं तो அவர்கள் பாராட்டுகிற அந்த அன்பு நிமித்தம் வருவாங்க. जो वो दिखाते हैं उस प्रेम को देखकर लोग आते थे. இந்த ரகசியம் பெரிது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ये जो गुप्त बातें बहुत ही बड़ा है करके शास्त्र कहती யாருக்கும் है. உதவ வேண்டாம். किसी को मदद मत करो. இந்த நாட்களிலே इन दिनों में சாப்பிட்டீங்களா, कम से कम आपने நல்லா खाना खाया क्या, இருக்கீங்களா, आप अच्छे से हो क्या, भला से हो क्या, விசாரிங்க. जरा पूछताछ करो. 133 சங்கீதம் சொல்லுகிறது, 133 भजन संगीता में कहता है, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, देखो भाई लोग एक साथ निवास करना, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள், एक दूसरे की मन की बोझ को एक दूसरे को सहन करना है, ஒருவருடைய उठाना है. பாரத்தை நாம் ஒருவர் சுமக்க வேண்டும். एक दूसरे की जो बोझ को हम उठाना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா நம்ம ஈஸியா குறை சொல்லிடுவோம். लेकिन हम दूसरे के बारे में दोषी ठहराते அவங்க हैं. எனக்கு ஃபோன் பண்ணல, उन्होंने मुझे फोन नहीं இவங்க किया, எனக்கு ஃபோன் பண்ணல, इन्होंने मुझे फोन नहीं இவங்க किया, எனக்கு ஃபோன் பண்ண इन्होंने மாட்டேங்கிறாங்க. मुझे फोन करके नहीं विचार தேவ करते हैं. பிள்ளையே, प्रभु के लोगों, நீங்க எத்தனை பேருக்கு ஃபோன் பண்றீங்க? आपने कितने लोगों को फोन किया है? ஈஸியா குறை சொல்லுவது ஈஸியா வந்துரும். आसान से दूसरे को दोषी ठहराता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஐக்கியம் எப்படி வெளிப்படும்? एकतापन कैसे दिखाई पड़ता है? ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம என்ன நினைப்பனா, हम क्या सोचते हैं? அவங்க எதுவும் கேட்டுருவாங்களோ, वो हमसे कुछ मांग लेंगे, அவங்க எதுவும் என்கிட்ட கேட்டு நான் கொடுக்கலன்னா அவங்க வருத்தப்பட்டுருவாங்களோ. उससे कुछ मांग कर अगर नहीं दे पाएंगे तो वो कुछ गलत सोचेंगे. அதல்ல, वैसे नहीं. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், आपके लिए मैं प्रार्थना करता உங்களுக்காக हूं, ஒரு சொட்டு கண்ணீர் आपके लिए வடிக்கிறேன். एक बूंद आंसू இந்த बहाता हूं. சூழ்நிலை நிச்சயமாய் மாற்றுவார். आपकी परिस्थिति जरूर बदलेंगे बोलकर ஹல்லேலூயா. हमें एक दूसरे से कहना है. हालेलुया. தேவன் என்னுடைய பணத்தை பார்த்து என்னை அவர் ரட்சிக்கவில்லை. परमेश्वर मेरे पैसे को देकर मुझे उद्धार नहीं किया है. அவருடைய அன்பின் நிமித்தம் என்னை ரட்சித்திருக்கிறார். उनके प्रेम के कारण मुझे उद्धार किया நம்மை है. அநேகர் தள்ளின பொழுதும் அந்த உண்மையான அன்பு நம்மளை தள்ளவில்லையே. अनेक लोग हमें इनकार किए लेकिन वो सच्चा प्रेम हमें इनकार नहीं किया है. நம்மிடத்தில் என்ன நல்ல குணம் இருக்கிறது? हमारे अंदर अच्छा गुण क्या है? தேவ பிள்ளையே,
प्रभु के लोगों, இந்த நாளிலே इन दिनों में நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். आप अपने आप को परख कर देखो. ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन. விசாரிக்கணும். पूछताछ करना है. எத்தனை ஊழியக்காரரை விசாரிக்கிறோம்? कितने सेवक को हम पूछताछ करते हैं. ஆமென். आमेन. எத்தனை விசுவாசியை நாம் விசாரிக்கிறோம்? कितने विश्वासी लोगों को हम पूछताछ करते हैं. ஹalleluya, हालेलुया, ஆமென். आमेन. நாம் விசாரிக்கிறவர்களாய் இருக்க हम வேண்டும். हर एक को पूछताछ करने वाले, विचार करने वाले நமக்குள்ள रहना இருக்கிற है. பெரிய பயம், हमारे अंदर का जो बड़ा डर, நான் அவங்களை விசாரிச்சு मैं उनकी विचार करूं, पूछताछ அவங்க करूं तो என்கிட்ட ஏதாவது கேட்டா वो मुझसे कुछ मदद मांग लेंगे तो நான் எப்படி கொடுப்பேன்? मैं कैसे दे पाऊंगा. ஒண்ணு நீ கொடுக்க வேண்டாம். आप कुछ देने की आवश्यक உன் नहीं है. கண்ணீரை கொடு. सिर्फ आपकी आंसू बहाकर இந்த प्रार्थना करो उनके உலகத்துல लिए. மிகவும் விலையேற பெற்றது என்ன தெரியுமா? इस दुनिया में बहुत बहुमूल्य क्या पता है? நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற உன்னதமான ஜெபம் மாத்திரமே. हम दूसरों के लिए जो आंसू बहाकर करते हैं वो प्रार्थना ही है. ஹalleluya, हालेलुया, ஐக்கியம் जो मेल मिलाप இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். आज हमारी जिंदगी में बहुत आवश्यक है. ஆமென், आमेन. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஒருவரை ஒருவர் இந்த வசனத்துல ஆற்றுங்க தேற்றுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. एक दूसरे को परमेश्वर कहते हैं कि इस वचन के द्वारा तसल्ली दो, पूछताछ करो, विचार करो. நம்ம யாரையும் விசாரிக்க மாட்டேங்கிறோம். लेकिन हम किसी की विचार नहीं करते हैं, ஏழைகளை पूछताछ नहीं விசாரிக்க करते हैं. மாட்டேங்கிறோம். गरीबों की विचार नहीं करते हैं. ஹalleluya, हालेलुया. கொஞ்சம் பணம் உள்ளவங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்றோம். थोड़ा अगर पैसे वाले रहेंगे तो घड़ी घड़ी हम फोन करेंगे. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஆண்டவருடைய அருவருக்கிற ஒரு காரியம். ये सब जो मसीह इनकार करता हुआ कार्य है. சபைக்குள்ள कलीसिया के अंदर எல்லாரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். सभी लोगों को प्रभु ने रखा है. நான் முதல் வாசித்த வேத பகுதி, हमने पहले जो पढ़ा हुआ शास्त्र के वचन के द्वारा கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர். परमेश्वर कलीसिया को पोषण पालन करता है. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் போஷித்து காப்பாற்றுவார். कलीसिया में रहने वाले हर एक को प्रभु पोषण पालन करता தேவ है. பிள்ளையே, प्रभु के लोगों, கடந்த நாட்களில் எல்லாரும் டிவில பார்த்திருப்போம். कई दिनों में सब लोग टीवी में देखे होंगे. பெரிய செல்வந்தர் அமெரிக்காவிலே बड़ा जो धनवान था जो अमेरिका எத்தனையோ में, மில்லியன் டாலருக்கு அவர் அதிபதியா இருக்கிறார். कितना मिलियन डॉलर का वो अधिपति थे. பங்களா இருக்கிறது, வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது. उनका बंगलो है, कार है, सब कुछ இந்த रहता है. கொரோனா, அவருடைய பணம் அந்த கொரோனாவை காப்பாற்ற முடியல. लेकिन उनकी जो पैसा है उस कोरोना से उन्हें नहीं बचा அவருடைய पाया. பணத்தை தெருவில் எறிந்து விட்டார். उस सारे पैसे को उस सड़क में फेंक दिए. இதான் यही உலகம், है, यही दुनिया है, இதான் உலகம். यही दुनिया है. ஆமென், आमेन. ஹalleluya. हालेलुया. காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற மலருக்கு ஒப்பாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை. जो सुबह जो उगता है और शाम को सूख जाता है, वो फूल की तरह है आपकी मेरी जिंदगी. ரகசியத்தினுடைய ஐக்கியம் उस गुप्त था कि उस मेल मिलाप இன்னதென்று क्या है बोलकर எல்லோருக்கும் வெளிப்படும்படியாக காண்பிப்பதற்கு सभी लोगों को जो बताने प्रकट करने की तरह அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ये अनुग्रह हमें दिया हुआ है. கிருபை எதுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? अनुग्रह हमें क्यों दिया है? ஐக்கியம் பலப்படணும். मेल मिलाप में हम सामर्थ्य होना है. ஆமென், आमेन. ஐக்கியமா இருக்கணும். हम एकता से रहना है. ஒருவரை ஒருவர் விசாரிங்க, एक दूसरे को पूछताछ करो. ஒருவரை ஒருவர் தாங்குங்க, एक दूसरे को आप विचार करो. ஜெபத்துல தாங்குங்க, प्रार्थना में उन्हें संभालो. ஒருவரை ஒருவர் एक दूसरे के நாம் लिए விசாரிப்பதினாலே யாரும் குறைந்து போவது கிடையாது. हम पूछताछ करने से हम कम नहीं हो जाएंगे. விசாரிக்க வேண்டும். पूछताछ करना है. அல்லேலூயா. हालेलुया. நாம் 3 நேரம் சாப்பிடுறோம், हम 3 बार खाना ஒரு खाते हैं. நேரம் கூட சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? लेकिन कितने लोग हैं हमारे देश में एक टाइम के भी खाना नहीं है. அல்லேலூயா. हालेलुया. தேவ பிள்ளைகளே, प्रभु के लोगों, நாம் விசாரிப்பதற்கு தவறி இருப்போமே हम ஆனால் उनकी विचार करने के लिए अगर नहीं छोड़ दिए रहे तो எல்லாம் வந்த பிறகு நான் விசாரிப்பேன். सब कुछ मेरे हाथ में आने के बाद मैं கையில विचार करता பணமணமா हूं. வந்த பிறகு நான் मेरे விசாரிப்பேன். हाथ में बहुत पैसे आने के बाद उनकी पूछताछ அது करता हूं. பணத்தின் மீது இருக்கிற விசாரிப்பு. वो पैसे के ऊपर से रहने वाला विचार रहेगा. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? परमेश्वर का प्रेम किस प्रकार रहता है पता है? நான் ஒண்ணு இல்லாதிருந்த பொழுதும் मैं जब कुछ भी नहीं था मेरे என்னை पास, फिर தேடி வந்து என்னை மீட்டெடுத்தான். मुझे ढूंढ कर आकर मुझे उद्धार किया है. எனக்கு உதவி செய்த அன்பு. मुझे सहायता किया हुआ प्रेम. ஹalleluya. हालेलुया. அவருடைய அன்பு பெரிது, कहो कि प्रभु அவருடைய आपकी இரக்கம் प्रेम बड़ा பெரிது, है, आपकी दया அவருடைய बड़ा है, கிருபை பெரிது. आपके अनुग्रह बड़ा है. ஹalleluya. हालेलुया. அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை இழுத்து கொண்ட தேவன், अनादि प्रेम से मुझसे प्रेम करके उस करुणता से जो हमें उनके निकट ले लिया हुआ परमेश्वर, அநாதையை போல் அலைந்து நம்மை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. अनाथ की तरह भटक रहे थे, हमें ढूंढ कर आकर हमें मेल मिलाप दिया हुआ है.
ஆமென். आमेन। சபையிலே கர்த்தர் இருக்கிறார். कलीसिया में परमेश्वर சபையை निवास करते हैं। நேசிக்கிறார். परमेशर कलीसिया सभा से प्रेम करते पोषिक्கிறார். हैं। परमेश्वर कलीसिया सभा को पोषण पालन करते कापाற்றுகிறார். हैं। उस कलीसिया को रक्षा करते हैं। எப்பொழுது कब? ஐக்கியம் பலப்படும் பொழுது, मेल मिलाप में जब हम सामर्थ ஐக்கியத்தில் बनेंगे எல்லாரும் तो, ஒருமனப்படும் பொழுது, मेल मिलाप में सब एक मन से रहेंगे तो, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கும் பொழுது, सबके अंदर परमेश्वर रहते हैं। ஹalleluya, हालेलुया। எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. सब लोगों को कष्ट होता है। ஒருவரை ஒருவர் விசாரிப்பதினாலே யாரும் குறைந்து போவது இல்லை. एक दूसरे को पूछताछ करने से कोई कुछ कमी नहीं होने वाली है। ஹalleluya, हालेलुया। ஆமென். आमेन। எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். सभी लोगों से परमेश्वर प्रेम करते हैं। ஆமென். आमेन। நம்முடைய அன்பு வெளிப்படுகிற இடம் हमारा प्रेम प्रकट होने का जगह ஐக்கியமா இருக்கணும். वो मेल मिलाप நீங்க की जगह रहना ஐக்கியப்படுங்க. है। आप लोग एक मन நீ हो। தனித்து வாசம் பண்ணுவாயானா यदि आप अकेला ही रहोगे तो காட்டுக்கழுதையா இருப்ப. आप जंगली गधे बन जाओगे। தனித்து விடப்பட்ட காட்டுக்கழுதையா இருப்ப. जो अकेला छोड़ा गया वो जंगली गधा हो गए। ஐக்கியத்தோடு கூட இருக்கும் பொழுது, मेल मिलाप के साथ रहते நம்ம हैं। எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, हम सब मिलकर प्रार्थना करते கர்த்தர் हैं। நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராய் परमेश्वर இருக்கிறார். हमारी प्रार्थना का वो जवाब देने वाला रहता ஹalleluya, है। हालेलुया। ஹalleluya, हालेलुया। ஆமென். आमेन। மூன்றாவது காரியம், तीसरा कार्य 13வது வசனம் சொல்லுகிறது, 13वां वचन कहता है, உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். जो क्लेश के कारण तुम लोग साहस न छोड़ो। உபத்திரவம் உங்களுக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதா वो இருக்கிறது. जो क्लेश है तुम्हारे लिए वो महिमा के लिए रहता है। ஆமென். ஆமென். இன்றைக்கு சபைகள், आज कलीसिया, விசுவாசிகள் विश्वासी लोग, எல்லாரும் மகா பெரிய உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறோம். सभी लोग बहुत महाक्लेश में पड़े हैं। வேலை இல்ல. नौकरी नहीं है। ஆமென். आमेन। என்ன செய்வோம், क्या करेंगे, என்ன பண்ணுவோம்னு தெரியல. कैसे संभालेंगे पता இந்த नहीं। உபத்திரவம் ये जो क्लेश தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். वो हमारे जीवन में परमेश्वर की महिमा को लेकर आती है। சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, भजन संगीत दाऊद कहता है मैंने क्लेश भोगा அதனால் अच्छे के உம்முடைய लिए है। பிரமாணங்களை கற்றுக்கொண்டே उसके कारण मैंने आपकी व्यवस्था को सीख लिया உபத்திரவத்தின் है। குகையிலிருந்து கர்த்தர் என்னை எடுத்தார். उस क्लेश के गुफे से परमेश्वर ने मुझे चुन लिया। உபத்திரவம் உங்களை உருவாக்குகிறது. वो जो क्लेश है आपको बनाता है। உபத்திரவம் தேவனிடத்திலே உங்களை கிட்டிச் சேர்க்கிறது. वो जो क्लेश है आपको परमेश्वर के करीब ले चलता है। எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மை பலுகி பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். जितना ज्यादा हम क्लेश भोगते हैं उतना ज्यादा परमेश्वर हमें फलवंत करता है। எவ்வளவுக்கு எவ்வளவு சபை உபத்திரவப்பட்டதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமையுள்ள சபையாய் जितना மாறினது. ज्यादा कलीसिया क्लेश भोगा है उतना ज्यादा वो महिमा भरा हुआ कलीसिया बन गया எவ்வளவுக்கு था। எவ்வளவு நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்க போகிறது. जितना ज्यादा आप क्लेश भोगोगे उतना ज्यादा परमेश्वर की महिमा आपको भरते रहेगी। எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ மகிமை நீங்கள் நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, பேசும் பொழுது வெளிப்பட போகிறதா இருக்கிறது. जितना ज्यादा आप क्लेश भोगते हो उतना ज्यादा आपके चलते वक्त बोलते वक्त हर एक परिस्थिति में उनकी महिमा प्रकट होगी। இந்த உபத்திரவம் மகா பெரிய மகிமையை கொண்டு வர போகிறது. जो क्लेश है बहुत बड़ा महिमा दिलाएगी। நீங்கள் படுகிற உபத்திரவம் தேசத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறது. आप जो भोगते हो इस क्लेश के कारण देश में बड़ा वेधारी लेकर आएगी। நீங்கள் படுகிற உபத்திரவம் நம்முடைய சபையிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறது. आप जो भोगते हुए क्लेश हमारे कलीसिया में बड़ा वेधारी को लेकर आएगी। உபத்திரவத்திலே சோர்ந்து போகாதீருங்க. क्लेश में आप लोग साहस न छोड़ो। உபத்திரவம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. जो क्लेश हर एक इंसान को होता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வாலிபனுக்கு உண்டு, जवान लोग को भी क्लेश होता है। வயதானவங்களுக்கு உண்டு, बूढ़े बुजुर्गों को भी क्लेश சிறு होता குழந்தைக்கு है। உண்டு, छोटे बच्चों को भी क्लेश होता है। ஊழியக்காரனுக்கு உண்டு, सेवक लोग को भी होता है। விசுவாசிக்கு உண்டு, विश्वासियों को भी होता है। எல்லாருக்கும் உண்டு. सभी लोगों को होता है। ஆனா உபத்திரவ பார்த்து ஓடுகிறவர்கள் நாம் இருக்க கூடாது. लेकिन उस क्लेश के कारण छोड़ के भागने वाला हम नहीं रहना है। உபத்திரவத்தின் நடுவிலே நடக்க பழகிறவர்களாய் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். उस क्लेश के बीच में भी हम चलने वाला जीने वाला व्यक्ति रहना है। ஆமென். आमेन। யோபுக்கு வந்த உபத்திரவம், अय्यूब के जीवन में आया हुआ क्लेश। யோபு கடைசியிலே சொல்கிற 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், अय्यूब आखिर में 42वां अध्याय में दूसरा वचन में தேவரே कहता है, சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், प्रभु आप सब कुछ पूरा कर सकते நீ हो। செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைபடாது. आप जो युक्ति मेरे जीवन में करना चाहते हो உங்க कभी कोई नहीं रोक வாழ்க்கையிலே सकता है। உபத்திரம் வருவதற்கு முன்பதாக அவர்தான் ஆரம்பித்தார். आपके जीवन में एक क्लेश आने से पहले उन्होंने ही आपको शुरू किया है। உபத்திரவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவன் அவர்தான். और उस क्लेश का अंतिम करने वाला भी वो परमेश्वर रहता உங்க है। வாழ்க்கையில आपके जीवन में எது ஆரம்பிச்சாலும் முடிக்கக்கூடியவர் சம்பூரணமாய் முடிவடை. जो भी शुरुआत हो उसको अंतिम करने वाला वो परमेश्वर से ही சத்ரு होता है। கையிலேயோ பலர் வெட்கப்படுத்தும்படியோ உங்களை விட்டு கொடுக்கிற தேவன் அவர் அல்ல. शत्रु के हाथों में छोड़कर आपको निंदा अपमान करने वाला परमेश्वर वो नहीं है। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. आपने क्लेश भोगा अच्छे के நான் लिए है। உபத்திரவப்பட்டது நல்லது. मैंने क्लेश भोगा वो अच्छे के लिए है।
हैं கர்த்தர் என்னை நல்ல ஊழியக்காரனாய் எடுத்து நிறுத்துவார். परमेश्वर मुझे अच्छा सेवक खड़ा நீங்கள் किया உபத்திரவப்பட்டது நல்லது. आपने क्लेश भोगा अच्छे के लिए உங்கள் है குடும்பத்தை கர்த்தர் நல்ல குடும்பமாய் எடுத்து आपके நிறுத்துவார். परिवार को परमेश्वर अच्छा परिवार की तरह दिखाई இந்த पड़ाएंगे உலகத்துல अब इस दुनिया में நம்ம உபத்திரம் வரும்பொழுதுதான் நம்மளை விட்டு அநேகர் நம்மளை விட்டு ஓடி போவாங்க. हमारे जीवन में जब क्लेश हम भोगने लगते हैं तब हमारे सारे लोग छोड़कर भाग जाते हैं உபத்திரமும் வியாதியும் போராட்டம் வரும்பொழுது நம்மளை விட்டு எல்லாரும் ஓடி போயிருவாங்க. क्लेश बीमारी संकट जब हमारे जीवन में आता है तभी सब लोग हमें छोड़कर चले जाते நீங்க हैं அறிந்து கொள்ளணும், आपको जानना है இதுதான் எனக்கு நல்லது. कि यही मेरे लिए अच्छा நான் है தனிமையா இருப்பது நல்லது. अकेला रहना मेरे लिए अच्छा है நான் தேவனோடு கூட உறவாடுவேன். क्योंकि मैं परमेश्वर என் के साथ குடும்பத்தை मंडलाऊंगा என் குடும்பத்தை அநேகர் நடுவிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து मेरे வைத்திருக்கிறார். परिवार को परमेश्वर ने अनेक परिवारों से अलग किया है நன்றின்னு சொல்லுங்க. धन्यवाद करके என் कहो சகோதரன் நடுவிலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். मेरे भाई के परिवार से प्रभु ने मुझे अलग किया है என் குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். मेरे परिवार से प्रभु ने मेरे परिवार को अलग किया है ஏன் வேறு பிரித்தார் என்பது அவருக்கு தெரியும். क्यों अलग किए हैं करके परमेश्वर जानते हैं இன்னைக்கு உங்களுக்கு வேதனையா இருக்கலாம், आज आपको क्लेश की तरह இன்னைக்கு दिखाई உங்களுக்கு पड़ेगा துக்கமா இருக்கலாம். आज आपको दुख की तरह दिखाई पड़ेगा நாட்கள் வந்து விட்டது. जो दिन आ गया அது है மகிமைப்படுவதற்காகவே ஆண்டவர் वो வைத்திருக்கிறார். महिमा होने के लिए ही प्रभु ने रखा தேவ है பிள்ளையே, प्रभु के लोगों உபத்திரவத்தின் பாதையின் வழியாய் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். क्लेश के उस मार्ग के होर से आप होते जा रहे हो क्या என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், मेरा परमेश्वर आपको देखकर कहते இந்த हैं உபத்திரவம் மகிமையை கொண்டு வர போகிறது. ये जो क्लेश है तुम्हारे जीवन में महिमा लेकर இந்த आएगा। மகிமை சாதாரணமானதல்ல. ये महिमा साधारण का नहीं है இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின மகிமை. इस्राएल लोगों के और मिस्र लोगों के बीच में जो अलग करके दिखाया वह महिमा है ஆமென். आमेन ஹல்லேலூயா. हालेलुया ஆமென். आमेन பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். जो दिन में जो मेघ स्तंभ और रात में अग्नि स्तंभ की तरह दिखाई पड़ा हुआ நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. वो आपको अगुवाई करने वाला रहता है ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கடைசியாக आखिर में ஆமென், आमेन ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर हमें देखकर कहते हैं 12வது வசனம், 12वां वचन அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. जिसमें हमको उस पर विश्वास करने से साहस और भरोसे के साथ परमेश्वर के निकट आने का अधिकार है ஆமென். आमेन நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. जिसमें हमको परमेश्वर ने साहस और भरोसे के साथ परमेश्वर के निकट आने का एक अधिकार दिलाता है அநேக மனுஷனுக்கு இன்னைக்கு நம்பிக்கையற்று போயிருக்கிறாங்க. अनेक जो इंसान आज भरोसा खोकर दिखाई पड़ते எப்படி हैं வாழ போறோம்? कैसे जी पाएंगे ஹல்லேலூயா. हालेलुया பாதி பேர் மும்பையை காலி பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. जो आधे लोग मुंबई खाली करके अपने अपने गांव जा रहे हैं ஊர்ல வீடு இருக்கிறவங்க மும்பைக்கு ஊர்ல வீடு இருக்கிறவங்க ஊருக்கு போயிடலாம். जिसका गांव में घर है अच्छा तो वो गांव जा सकते हैं ஊர்லயே எது இல்லாதவங்க எங்க போவாங்க? लेकिन गांव में कुछ नहीं है जिसका वो कहां पर जाएंगे எங்க போனாலும் நம்மள துரத்தி கொண்டு வர வேண்டியது வந்து கொண்டு தான் இருக்கும். कहां पर भी जाएं तो हमें जो दौड़ाता है वो दौड़ाता ही रहेगा கர்த்தருடைய பிள்ளைங்க, हम परमेश्वर के लोग हैं நமக்கு தைரியம், हमें जो हिम्मत திட साहस நம்பிக்கை, और जो साहस और भरोसा தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் परमेश्वर के निकट आने का एक मौका நமக்கு உண்டாயிருக்கிறது. हमारे लिए हुआ है 3 காரியம்: 3 कार्य தைரியம், जो साहस திட நம்பிக்கை. जो विश्वास भरोसा ஆமென். आमेन தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம். और परमेश्वर के निकट आने का एक என்ன अधिकार செய்வதுனே தெரியல பாஸ்டர். क्या करूं पता नहीं पास्टर வீட்டிலேயே இருந்து போர் அடிக்குது. घर पे रहकर बहुत बोरिंग हो रहा है பயப்படாதே, मत डरो உங்க வீட ஜெப வீடா மாற்றுங்க. आपकी जो घर है उसे प्रार्थना घर बनाओ ஹல்லேலூயா. हालेलुया ஆண்டவரோடு கூட சேருகிற அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெறணும். परमेश्वर के निकट आने का ये जो अधिकार है उसे हम पाना है நம்பிக்கை, भरोसा தைரியம் जो साहस இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். आज हमें बहुत अवश्य है ஹல்லேலூயா. हालेलुया எப்படி என்கிற கேள்வி அல்ல, कैसे ऐसे सवाल नहीं இந்த கேள்வியை பதிலா மாற்றணும். इस सवाल को हम उत्तर बनाना है இப்படிதான். ऐसे ही ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया முடியாது என்பது முயற்சிக்காத வரையில. जो असंभव है वो कहेंगे जब तक कोशिश नहीं करते हैं முயற்சித்து பாருங்க, आप कोशिश करके देखो முடியாது முடித்து காட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர். असंभव को संभव करने वाला परमेश्वर हमारे साथ रहता है ஹல்லேலூயா. हालेलुया இந்த பேண்டமிக் சூழ்நிலையில इस पैंडेमिक सिचुएशन में தைரியப்படுத்துகிறவர், जो हमें हिम्मत திட देने நம்பிக்கை वाला தருகிறவர், हमें साहस और அவரோடு भरोसा கூட देने நல்ல वाला ஒரு ஐக்கியத்தை உருவாக்க उनके விரும்புகிறார். जो करीब निकट आने के लिए अधिकार देने वाला அவரோடு கூட நல்ல ஐக்கியம் நம் பட उनके जो निकट हम मिलाप होते होते ரகசியம் வெளிப்படும். वो जो गुप्त प्रकट होता है ரகசியம் வெளிப்படும் பொழுது गुप्त प्रकट होते वक्त ஹல்லேலூயா. हालेलुया ஆமென். आमेन பத்மு தீவிலே जो पद्मू के उस द्वीप யோவானுக்கு में வெளிப்படுத்தப்பட்ட अनेक காரியங்கள் உண்டல்லவோ. जो यूना को जो प्रकट किया हुआ अनेक कार्य रहता है எப்பொழுது?
कब? உபத்திரவத்துல, वो क्लेश के बीच में। எப்பொழுது? कब? கலக்கத்துல, जो घबराहट में। எப்பொழுது? कब? ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சரீரமெல்லாம் புண்ணா இருக்கிற நேரத்துல, उनके जो सारे शरीर में घाव होने के बाद, தள்ளப்பட்ட ஒரு நேரத்துல, इनकार किया हुआ उस वक्त में, ஆமென், आमेन, ஒருவரும் அவனை விசாரிக்காத நேரத்துல, जो कोई भी उसकी विचार नहीं कर पाए उस समय में, 7 விளக்கின் நடுவிலே உலாவுகிறோம், 7 பொன்பு குத்து விளக்குகளை கையில் ஏந்தினவரும், ஹல்லேலூயா, தூப கலசத்தை ஏந்தினவரும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற ஒரு சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு உடைய செவி திறந்திருந்தது. जो उस 7 दीपक और 7 दीवट के बीच में जो मंडलाने वाला जो परमेश्वर है, जो पवित्र पवित्र पवित्र, जो पुकारने की जो आवाज हमारे कानों में सुनाई देता है। இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். आज आपकी आंखें खुला रहना है, பூமிக்குரியவைகளை அல்ல, पृथ्वी का नहीं, பரலோகத்திற்குரியவைகளை நான் நாடி தேடுவேன். जो स्वर्ग का है उसके நான் होर से मेरा मन लगा பரலோகத்திற்குரியவைகளை रहेगा। நாடி தேடும் பொழுது, मैं स्वर्ग के होर से मेरा मन लगते वक्त, கர்த்தரிடத்திலே நான் இன்னும் சேரும் பொழுது, परमेश्वर के और करीब मैं இந்த जाते वक्त, உபத்திரவம் எனக்கு லேசானதாய் மாறும். ये क्लेश मेरे लिए बहुत இந்த आसान வேதனை என்னை रहेगा, விட்டு நீங்கி போகும். ये दुख मुझसे दूर हो தேவ जाएगा। பிள்ளைகளே, प्रभु के लोगों, ஆண்டவரோடு கூட இருக்கிற परमेश्वर के साथ रहने का ஆனந்த ஞானம் जो ये विभिन्न प्रकार का சபையிலே ज्ञान வெளிப்படுகிறது போல कलीसिया में जिस तरह प्रकट होता உங்களுக்குள்ள है, வெளிப்படுவதாக. आपके अंदर प्रकट हो। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அநாதி தீர்மானம், ये जो अनादि परमेश्वर का அநாதி निर्णय, சிநேகம் ये जो अनादि जो प्रेम உங்களுக்குள்ள இருந்து வருவதாக. आपके अंदर से प्रकट இந்த हो। ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். इस गुप्त बातें को हम இந்த समझना है। உபத்திரவத்துல நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளணும். इस क्लेश में हम एकदम बहुत ही साहस से रहना நமக்கு है। திட நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறது. हमें जो भरोसा और हिम्मत दिलाता है, ஹல்லேலூயா. हालेलुया। இது எல்லாம் எங்க இருக்கிறது? ये सब कहाँ पर होता है? சபையில் இருக்கிறது. कलीसिया में होता है। சபைகளை பாதுகாக்கிற தேவன் कलीसिया में से हमें रक्षा करने वाला परमेश्वर நிச்சயமாக निश्चय से உங்களையும் என்னையும் பாதுகாத்து நடத்த போதுமானவர். आपको मेरे को रक्षा करके चलाने वाला रहता है। இடங்களிலே முழங்கால் जिस படிகள் स्थान पर है वहां पर घुटने தேவனே, टेकेंगे। प्रभु, எங்களை கண்ணோக்கி பார்க்க போதுமான தேவனா இருக்கிறார். हमारे होर ध्यान देने वाला परमेश्वर आप रहते हैं। ஷகடன கதுரபலபுதியாந்தனமோ, முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொண்டு घुटने வருகிறேன். टेके हुए हर एक बच्चों को आपके हाथों में लेकर आते हैं। கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல परमेश्वर जिस तरह कलीसिया को पालन पोषण करता है உடைய उसी பிள்ளையை तरह போஷித்து காப்பாற்றுவதற்காக தோத்திரோம். हमारे बच्चों को पालन पोषण करने के लिए धन्यवाद। நெருக்கத்திலே, வேதனையிலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். संकट में, दुख में, क्लेश भोगने वाले हर एक लोगों को आपके चरणों में இந்த लेकर आता பஞ்ச हूँ। காலத்தில் உம்முடைய பிள்ளைகளை போஷித்து நடத்துவதற்காக தோத்திரோம். इस अकाल के दिनों में आपके बच्चों को प्रभु पालन पोषण करने के लिए धन्यवाद। தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். सारे रुकावट टूट जाए। கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். परमेश्वर के हाथ इनके संग रहे। அற்புதங்களை செய்கிற தேவன் கூட चमत्कार இருந்து करने वाला நடத்தும். परमेश्वर इनके साथ रहकर எல்லா चलाइए। துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். सारे स्तुति आदर महिमा आप ले இயேசுவின் लीजिए। நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन ஆமென். आमेन।